சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போது சப்பாத்தி குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கிறப்ப நீங்கள் சேர்த்துங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, தேங்காய் பேஸ்ட், தேங்காய் அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிங்க, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் சட்டி சூடானதும் இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் சோம்பையும் கருவேப்பிலையும் உள்ள சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம் போதும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். போட்டுக்கோங்க. நல்லா இந்த வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் தேவையான தண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஊற்றும்போது அதில் தண்ணி இருக்கலாம் செய்யும். அளவு கொஞ்சமாக மீடியமாக ஒரு கிளாஸ் விட்டுங்க. பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் விட்டுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு, இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் உள்ள சேர்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு சுண்டதுக்கப்புறமா இதில் வேக வச்சு உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு 2-3 நசுக்கிங்க. இது வந்து ஓரளவுக்கு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் பேஸ்ட் உள்ள சேர்க்கலாம். அரை மூடி தேங்காயில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கல. இந்த மிளகா காரத்துக்கு பதிலாக தான் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். காரத்தில் இருக்கிறப்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிங்க. இப்போ வந்து இது மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் லைட்டாக மல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். நம்மளோட சப்பாத்தி குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. மிளகாத்தூள் போடாமல் அந்த தேங்காய் அரைக்கும் போது இந்த பச்சை மிளகா வச்சு அரைச்சதுனால இப்போ தனி டேஸ்ட்டு வந்திருக்கு. நம்ம இப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்பாத்திக்கெலாம் இது அருமையான டிஷ்ஷு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.